கண்மணி அக்கா, இந்த இடம் எவ்வளோ அமைதியாக இருக்குது. இந்த குருவியோட சத்தம், இந்த தண்ணியோட அலை சத்தம் எல்லாம் கேட்க மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குல்ல. ஆமாம் கலை, வீட்டில் இருக்க டென்ஷன்லாம் மறந்துட்டு இப்படி ஒரு ரிலாக்ஸாக நமக்காக ஒரு வாக்கிங் வர்றது ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம இனிமேல் வாரம் வரலாம். உனக்கு ஓகே தானே? அக்கா, அது என்னது வானத்தில் வட்டமாக கலர் கலராக? உங்களுக்கு அது என்னன்னு தெரியுமா? இன்றைக்கி அது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அட, அது உனக்கு தெரியாதா? அதான் ரெயின்போ, அதாவது வானவில். இது தெரியாமல் உனக்கு எப்படி இருக்கும்? நடிக்காத நீ. அக்கா, எனக்கு தெரியும். நம்ம பசங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அதான் உங்கள்கிட்டருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கலான்னு பார்த்தேன். ஆமாம், அதை மறந்தே போயிட்டேன். நம்மளுக்கு இன்றைக்கி இந்த பசங்களுக்கு நம்ம இதை சொல்லித்தரலாம். இந்த வானவில் என்னென்ன பண்ணும், அதில் எத்தனை கலர் இருக்குது, அதை எப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும், அதெல்லாம் இன்றைக்கி சொல்லித்தரலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரையும் வெல்கம் பண்ணிக்கலாம். வெல்கம் டு டைனி லேண்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெயின்போ. இதை தமிழில் வானவில்னு சொல்லுவாங்க. இதில் 7 கலர் இருக்குது, அதாவது 7 கலர்ஸ். ஃபஸ்ட்டு என்ன கலர் இருக்குன்னா ரெட் கலர், இதை சிவப்புன்னு சொல்லுவோம். அடுத்தது ஆரஞ்சு, இதை தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் ஆரஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தது என்ன கலர் இருக்குது? மஞ்சள், இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? எல்லோ. அடுத்ததாக க்ரீன், தமிழில் என்ன சொல்லணும்? பச்சை. அடுத்ததாக ப்ளூ, இது என்ன சொல்லணும்? நீலம். அடுத்ததாக இண்டிகோ, இது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, கருநீலம்னு சொல்லுவோம். அடுத்ததாக வைலட், இதை ஊதான்னு சொல்லுவோம். இப்போ பார்த்த 7 கலரையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? விப்ஜிஆர். இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. கற்றுக்கிட்டதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த லைக் பட்டன், ஆமாம், அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் கீப் சப்போர்ட்டிங்.